கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை வறுத்தது, 3/4 கப் சர்க்கரை, 3 ஏலக்காயை தோல் நீக்கி பொடிச்சு வச்சுருக்கேன். அதில் கலந்துக்கலாம். 1 சிட்டிகை பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, நெய் 1 ஸ்பூன், 3 ஸ்பூன் தயிர். பால் மிதமான சூட்டில் வச்சு மாவில் நல்லா கலந்துக்கலாம். மாவு எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கிறணும். இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 30 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வைக்க போகிறோம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு வாணலியில் எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் மிதமான ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் அப்பம் உதிர்ந்து போகாமல் இருக்கும். ஒரு குழிக்கரண்டியில் இந்த மாதிரி மாவு எடுத்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுக்கணும். எண்ணெய் நான் இன்றைக்கி குறைவான எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அப்பத்தோட மேல் பகுதியில் எண்ணெய் படுற மாதிரி லைட்டாக தெளித்து விடுங்க. இப்போ அப்பம் நல்லா உப்பிட்டு வந்திருக்கு. அடிப்பகுதி நல்லா வெந்துருச்சுன்னா அதுவே எண்ணெயிலேருந்து விட்டு திருப்புறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். இந்த ஸ்நாக்ஸை சிம்மிலேயே செஞ்சால் தான் உள்பகுதியும் வெளிப்பகுதியும் நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ எண்ணெயோட பொங்கல் எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்வீட்டான கோதுமை அப்பம் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கோதுமை அப்பம் எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.